எல்லாருக்கும் வணக்கம். 2-3 நாளைக்கு முன்னாடி டோன்ட் வோட் ஃபார் டிஎம்கேன்னு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் அதில் பேச முடிஞ்சுது. ஸோ நிறையவும் பேச முடியல. அன்றைக்கி நான் ஒரு வேலையாக இருந்தேன். அதனால் நான் அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன் சில விஷயங்கள் பேசி. இதில் என்னென்னா ஸ்பான்னு இவனுங்க வந்து இத்தனை நாளுமே என்னை டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் ஃபுல் டைம் மீடியாவில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த கடைசி 2 வருஷமாக தான் நான் விட்டுட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 years மீடியாவில் தான் நான் இருந்திருக்கேன். அப்புறம் வந்து எல்லாமே வந்து பெரிய சேனல்ஸ் தான், எல்லாமே சேட்டலைட் சேனல்ஸ்லாம் ஒர்க் பண்ணுது. அப்புறம் மூவிஸ்க்கு கொஞ்சம் இயர்ஸ் வந்து மூவிஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்னா ஸ்பான்னு சொல்லி ஸ்பா நடத்துகிறா, மசாஜ் சென்டர் நடத்துகிறா, இந்த மாதிரி வந்து கண்டினியூவஸாக ஆர்எஸ் பாரதியோட பையன் சாய்லக்ஷ்மிகாந்த் மற்றும் அந்த கேங்கு டிஎம்கே ஐடி விங் அந்த கேங் மொத்தமாக இதை வச்சு ரொம்ப டார்கெட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ வரைக்கும் நான் அதுக்கு எதுவும் பேசவே இல்லை. இது பேசவே கூடாதுன்னு தான் நான் கடந்து போகணுன்னு தான் நினச்சேன். பட் பேசுவோம். என்னென்னா அந்த ஒரு வீடியோ போட்டதுக்கு எல்லோரும் வந்து இவ்வளோ நடந்திருக்கா நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம் பண்ணாங்க, ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்தது. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. இதையும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஃபுல் டைம் எம்ப்ளாயி அப்படிங்கிறதுனால ஸோ ஃப்யூச்சர் வந்து நமக்கு இப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேவிங்ஸை வந்து நான் வந்து ஒரு சலூனில் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சலூன் என்ன சலூன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செயின் ஆஃப் சலூன் செயின். அது வந்து சிகே குமரவேல் மற்றும் வீணா அவங்களோட ஒரு பிராண்ட். அந்த பிராண்டில் வந்து நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசி மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுலேயும் 2 பார்ட்னர்ஸோட சேர்ந்து தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னால் ஃபுல் டைம் வேறு எங்கேயும் ஒர்க் பார்க்க முடியாது. ஸோ பிராண்டட் ஒரு அவுட்லெட் இருந்துச்சுன்னா அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம். ஸோ தட் சைட் பை சைடில் வந்து நமக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும். நாளை பின்ன நம்ம ஒர்க் போகலனாலுமே கூட நமக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்து நான் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை பற்றி வந்து முதல்ல ட்வீட் போட்டது ஆக்சுவலாக கிஷோர் கே சுவாமி. நான் அந்த கிஷோர் கே சுவாமி மேலே வந்து என்னை ரொம்ப டார்கெட் பண்ணதுனால நான் கிஷோர் கே சுவாமி மேலே வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிஷோர் கே சுவாமி மேலே அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து அது ட்ரையலுக்குலாம் வந்து கோர்ட்டில் இருக்காது. ஆக்சுவலி இன்னும் அதுக்கு வந்து இன்னும் தீர்ப்பு வரல. ஸோ கிஷோர் கே சாமி என்ன எழுதுனா அப்படியோ அதையே டிஎம்கே ஐடிவிங்கில் இருக்கவங்க வந்து எடுத்து பரப்புறது, ஸ்பான்னு பரப்புறது. ஆக்சுவலாக சிகே குமரவேல் யார், சிகே ரங்கநாதன் யாருன்னு கூகுள் பண்ணால் கூட பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு. சிகே ரங்கநாதன் அப்படிங்கிறவருக்கும் திமுக முதல் குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்களே கூகுள் பண்ணுங்க. ஸோ அவரோட பிரதர் தான் சிகே குமரவேல். ஸோ அவர் வந்து ஒரு 1000 ஆஃப் சலூன்ஸ், செயின் ஆஃப் சலூன்ஸ் அது இந்தியா ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா யூனிசெக்ஸ் சலூன், கவர்மெண்ட் அப்ரூவ்டில் எல்லா அதாவது நம்ம சொசைட்டியில் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் அவர். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபும் ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ், விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசக்கூடிய ஒருத்தவங்க. இதே நேச்சுரல்ஸோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த திமுக குடும்பத்துலேருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அட்டன் பண்ண ஒரு நேச்சுரல்ஸோட ஈவெண்ட்டுக்கு ஸ்டாலின் அவரோட ஒய்ஃப் துர்கா ஸ்டாலின் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிராண்டை பற்றி தான் இவனுங்க எத்தனை நாளும் திமுக ஐடிவிங் வந்து ஸ்பான்னு பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. நான் இதை பேசவே கூடாது, இதை கடந்து போவோம், இவனுங்க அவதூறு பரப்புறதுக்கெலாம் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் நான் அன்றைக்கி போட்ட வீடியோவில் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். ஸ்பா வச்சிருக்கானா அப்போ நீ இதை மறுத்து பேசவே இல்லையே, அப்போ நீ நடத்துறியா, இந்த மாதிரி ஒரு பேசி அவங்களுக்கான பதில் இல்லை இது. பட் இவங்க எதை வந்து எப்படி இவங்க மேனிப்புலேட் பண்ணி எப்படி என்னை ஹராஸ் பண்ணாங்க, எப்படி என்னை ஹியூமிலேட் பண்ணாங்க, நான் எவ்வளோ ட்ராமா அனுபவித்தேன். ஒரு தமிழ்நாட்டில் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டு, பெண்கள் பாதுகாக்கிறோம், வெல்லும் தமிழ் பெண்கள், இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு கட்சி. முதல்வர் வந்து எங்கே போனாலும் வந்து விமன் பாதுகாப்பாக இருக்காங்க, சேஃபாக இருக்காங்கன்னு பேசுகிறாரு இல்லையா. ஸோ அதுக்கு இது நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் இதோட பேக் ஸ்டோரி. இதுவும் ஒரு நான் எனக்கு பல வருஷமாக இவங்க இந்த 4-5 years தான் எனக்கு பண்ணிகிட்டு இருக்கிறதுல இது ஒரு சின்ன விஷயம்தான். இதுக்கப்புறமும் இருக்கலாம், இதுக்கப்புறமும் எனக்கு தோணும்போது நான் இதுக்கப்புறமும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சின்ன விஷயம், நேற்று வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஸ்பான்னு இவனுங்க பேசுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை இதுதான். இவனுங்க வந்து எப்படி கேவலமானவங்க, முற்போக்கு பேசுறதெல்லாம் வந்து வெறும் வேஷம்,
நிஜமான முற்போக்குவாதிங்களாம் இவனுங்க கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிற்படுத்தப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய கேவலமான ஜென்மங்க தான் இவங்க. திமுகங்கிறதும் திராவிடம் அப்படிங்கிறதும் சமூக நீதிங்கிறதும் பெரியாரிசம்ங்கிறதும் ஜஸ்ட் நம்மளை வந்து சுரண்டுறதுக்கும் இல்லைனா வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி ஏதாவது நம்மளை டார்கெட் பண்ணுறதுக்கும் ஹியூமிலேட் பண்ணுறதுக்கும் போய் மறைஞ்சிக்கிறதுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பேருங்க தான் இதெல்லாம் ரியல் ஃபெமினிசமும் இவங்களுக்கு கிடையாது. ரியலான ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டும் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. நம்ம வந்து இன்னமுமே ஸ்பா சென்டர்ஸ் ஆகட்டும், இவனுங்க சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடிய ஸ்பா சென்டர்ஸில் இருக்கட்டும், இன்னும் கேட்டால் பாலியல் தொழிலில் இருக்கவங்களாகட்டும், நம்ம அவங்கள கூட நம்ம வந்து இந்த மாதிரி வார்த்தைங்களோ இவ்வளோ கேவலமாவோ பேசுறதுக்கான ஒரு சூழலில் இருப்போமா, நம்மளாம் அதை செய்வோமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அப்படியான பெண்களுக்கு கூட நம்ம கை தூக்கி அவங்க ஒரு வேலைக்கோ வேற இன்னமும் அவங்க ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்துக்கான உதவியோ அப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கணும்னு அப்படிங்கிற ஒரு லேர்னிங் ப்ராசஸ்லேருந்து தான் நான் வந்திருக்கேன். கண்டினியூவேஷன் தான். ஸோ பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களோ இல்லைன்னா வந்து நம்ம அந்த மசாஜ் சென்டர்னு இவங்க சொல்லக்கூடிய ஒரு கேவலமான அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி பேசக்கூடிய பெண்களையோ கூட நம்ம வந்து ஹியூமிலேட் பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து யாருமே பண்ண மாட்டோம். அவங்கள இந்த சொசைட்டியில் ஏன் இப்படி அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை, அவங்களுக்கு என்ன வந்து மாற்று வாழ்வாதாரம் என்ன பண்ணலாம், என்ன அவங்களுக்கு கை தூக்கி விடலாம், இந்த மாதிரியான ஒரு அரசியலை தான் நம்ம பேசணும். இவங்க திராவிடம், சமூக நீதி, சமத்துவம்னு பேசிட்டு ஒரு ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட்ல இருக்க என்ன வந்து ஸ்பா சென்டர் நடத்துறா, மசாஜ் சென்டர் நடத்துறா, அண்ணா நகர்ல வந்து ஸ்பால ரெய்டு அப்படின்னாலே வந்து என்னை டேக் பண்ணி போட்டு இவனுங்க கேலி பண்ணது வந்து ஒரு தரம் 2 தரம் கிடையாது. இது வரைக்கும் கணக்குலயே எடுத்துக்க முடியாது. அத்தனை வாட்டி என்னை வந்து இவங்க டேக் பண்ணி என்னை அவ்வளோ ஹியூமிலேட் பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது ஒரு நியூஸ் வந்தா கூட நம்ம வந்து பயப்படுற அளவுக்கு இவனுங்க மொத்தமாக டார்கெட் பண்ணி என்னை வந்து ஹியூமிலேட் பண்ணது வந்து எல்லாருமே இங்கே பார்த்துருக்காங்க. இதை நம்ம அரைச்சி பேசுறதுக்கோ இல்லை போய் பேசுறதுக்கோ எனக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் எல்லாமே இங்கே இருக்கு. எல்லாருக்குமே இது தெரியவும் கூட ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கன்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே வந்து $1 மில்லியன் கேள்விதான். ஸோ இதை வந்து கண்டினியூவஸாக முன்னெடுத்தது பார்த்தீங்கன்னா சாய் லக்ஷ்மிகாந்தும் அவங்க கூட இருக்க ஒரு டீமும், அது மட்டும் இல்லாமல் திமுக ஐடி விங்கில் இருக்கக்கூடிய பலரும் இதுக்கு வந்து உடந்தையாக இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சின்னமலை ஐடி விங் கும்பல் ஆகட்டும், கண்டினியூவஸாக என்ன காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் அகைன் தூங்க போனால் திரும்ப இப்படியே ரொட்டீனாக என் பின்னாடியே சுற்றுறதுங்கிறது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வேடிக்கையும் பார்த்தாங்க. ஈவன் ப்ரெஸ் கிளப் ஆகட்டும், ப்ரெஸ் பேக்ரவுண்டில் இருக்கும். ஏன்னா இதே ப்ரெஸ் கேங் வந்து எனக்கு கிஷோர் கே சாமி கூட எனக்கு இஷ்யூ வருது அப்படின்னும் போது எனக்கு வந்து எல்லாருமே கூட நின்னாங்க. ஆனால் திமுக கும்பல் வந்து பண்ணுதுன்னு சொல்லும்போது எல்லாருமே எனக்கு கொடுத்த பதில் வந்து வெறும் மௌனம் மட்டும்தான். யாருமே இதை பற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இப்படி நடக்குதுங்கிறதும் தெரியும் எல்லாருக்குமே. ஸோ ப்ரெஸ் கிளப்புமே இதில் வந்து மௌனமாக தான் இருந்தாங்க. அடுத்ததான் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுங்கெல்லாம் இந்த 5 வருஷம் எங்கே போனாங்கன்னே தெரியல. தப்புனா வந்து தட்டி கேட்கக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இந்த 5 இயர்ஸ் வந்து அவங்களும் காணவே காணும். அதே மாதிரி வந்து திமுகலே பல பேர் வந்து இவங்க மியூச்சுவல்ஸில் இருக்காங்க. அது எல்லாமே இவங்க வேடிக்கை பார்த்துருக்காங்க. இது ஒரு நாள் என்னைக்கும் ஒரு வாட்டி நடந்ததே கிடையாது. இது வந்து பல வருஷமா, பல மாதங்களா, பல நாட்களாக நடந்த விஷயம் இது. ஸோ இதை நான் பேசணும்னு நினச்சேன். நேற்று நான் அந்த வீடியோ ஒரே வீடியோவில் எல்லாம் பேச முடியல என்னால். ஸோ இதை நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பான்னு இவனுங்க பேசுனதுக்கு பின்னாடி எவ்வளோ கேவலமான இவனுங்களுக்கு வந்து மூளையில் எவ்வளோ அழுக்கு இருந்தால் இப்படி ஒரு விஷயத்தை இவங்க வந்து தொடர்ச்சியாக ஒருத்தவங்க மேலே இவனுங்க முன்னெடுத்திருப்பாங்கன்றதுக்கு தான் நான் இது பதிவு பண்ண நினச்சேன். அகெயின் நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு டிஎம்கே ஓட் பண்ணுறது ஒவ்வொன்றுமே வந்து விமனுக்கு அகெயின்ஸ்டான ஓட்டுன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு விமனும் சேஃபாக இருக்கணும். ஆன்லைனில் ஒரு ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய எனக்கே வந்து இங்கே சேஃப்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது திமுகவோட கும்பல் எப்படி விமனை வந்து பார்ப்பாங்க, எப்படி விமனை ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது யோசிங்க. யாருமே இங்கே வாழ்கிறதுக்கான சுச்சுவேஷனே இருக்குமான்னு தெரியல. நம்மள மாதிரி ஆட்கள் வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய யாருமே இங்கே இருக்கவே முடியாது போல் இருக்கு. இவங்க வந்தாங்கன்னா தயவு செஞ்சு யாருமே ஓட் பண்ணாதீங்க. திரும்பவும் இவங்க திமுக வருது, நீங்கள் ஓட் பண்ணுறீங்கன்னா எங்கள் லைஃப் வந்து அகெயின் இந்த 5 இயர்ஸ் நாங்கள் என்ன போராடிட்டு இருந்தோமோ அகெயின் நாங்கள் அதே மாதிரி தான் நான்லாம் போராடணும். தயவு செஞ்சு ஓட் பண்ணாதீங்க ப்ளீஸ்.